சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தனிமையில் அமர்ந்து தனக்குத்தான் பேசிக் கொள்ளுங்கள். நான் அழிவற்ற ஆத்மா. பாபா சொல்வதைக் கேட்கிறேன். இந்தப் பயிற்சியைச் செய்யுங்கள். குழந்தைகள் சொல்கின்றனர், நான் சிவபாபாவின் குழந்தையாகத்தான் இருக்கிறேன், நினைவில்தான் இருக்கிறேன் என்று. பாபா சொல்கிறார், அதெல்லாம் பொய், கவனக்குறைவு. இதிலோ புருஷார்த்தம் செய்ய வேண்டும். அதிகாலை எழுந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர வேண்டும். ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். ஆத்மாதான் உரையாடுகின்றது. ஆத்மாதான் முழு பாகத்தையும் சரீரத்தின் மூலம் நடிக்கின்றது. தேக அபிமானம் நீங்கிவிட வேண்டும். இதுதான் முயற்சி. கொஞ்சம் பேர்தான் யதார்த்த ரீதியில் புரிந்து கொண்டுள்ளனர். ஆத்மாவாகிய எனக்குள்தான் பார்த் அடங்கியுள்ளது. நான் ஆத்மா, அவிநாசி. இது உள்ளுக்குள் மனப்பாடம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஞானம் சொல்பவர்களோ அநேகம் பேர் உள்ளனர். பாபாவின் நினைவு கிடையாது. ஞானத்தில் பொய்ப்புரட்டு, சரடு அதிகம் விடுகின்றனர். ஆத்மாவையும் தெரியாது, பரமாத்மாவையும் தெரியாது. இச்சமயம் மனிதர்கள் மிருகங்களை விடவும் மோசமாக உள்ளனர். நாமும் அதுபோல்தான் இருந்தோம். உங்கள் தொழில் முதலியவற்றில் பிரச்சினைகள் இருக்கலாம். அதற்காக பாபா வரவில்லை. ஏதேனும் தவறு நேர்ந்தால் உடனே பாபாவுக்குத் தெரியப்படுத்துவார்கள். பாபா, நான் இந்த தவறு செய்துவிட்டேன், மன்னியுங்கள். மறைக்க மாட்டார்கள். பாபாதான் அனைவரையும் பவித்திரமாக்கி வீட்டுக்குத் திரும்பவும் அழைத்துச் செல்கிறார். அதனால் அந்த ஒருவரைத் தவிர வேறு யாருக்கும் மகிமை கிடையாது. பிரம்மாவுக்கோ அல்லது உங்களுக்கோ எந்த ஒரு மகிமையும் கிடையாது. பாபா வந்திருக்கவில்லை என்றால் நீங்களும் என்ன செய்திருப்பீர்கள்? பாபா உண்மையானவர் என்பதால் உண்மையான படைப்பினை படைக்கின்றார். உண்மையை சொல்கிறார். உண்மையினால் வெற்றி. நான் சொல்வதை மட்டுமே கேளுங்கள். இது கலப்படமற்ற ஞானம். முக்கிய விஷயம் என்னவென்றால், எப்போது தேக அபிமானம் விட்டுப் போகிறதோ அப்போதுதான் நீங்கள் குளிர்ச்சி அடைவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அன்புத் தந்தையே, உங்கள் குழந்தையாகி உங்க நேரடி பாலனையில் இருக்கும் ஆத்மா நான். அனுதினமும் நீங்கள் தரும் ஞானத்தின் ஆதாரத்தில் முழு சிருஷ்டி, முழு நாடகமும் நன்கு எனது புத்தியில் பதிவாகி நினைவில் உறுதியாக்கிக் கொண்டுள்ளேன். ஆத்மா, நான் ஒரு நொடியில் சார சொரூபமாகி கடந்து ஜெயித்துக் கொண்டு துண்டிக்கப்படாத அகண்ட உங்க துணையை அனுபவம் செய்கிறேன். கலப்படமற்ற ஞானம் தங்களிடம் பயின்று தேக அபிமானத்திலிருந்து விலகி விடுபட்டு குளிர்ச்சி மிகுந்த ஆத்ம அபிமானியாகும் தீவிர முயற்சியில் பயிற்சி செய்து கொள்கின்றேன். நீங்க வந்திருந்து எம்மை திருநேத்ரி, திரிகால தர்ஷியாக ஆக்கியுள்ளீர்கள். 3 காலங்களின் 3 உலகங்களின் ரகசியம் கற்றுக்கொண்டதால் கர்மங்களின் ஆழமான ரகசியங்களை ஒவ்வொரு கணமும் புரிந்து உள்நோக்கு முகமுடையவராகி என்னுடன் நானே உரையாடி சம்பூரணமாக பாவனமாவதற்கான யுக்திகளை உருவாக்கி செயல்படுத்துகிறேன். அமிர்த வேளையில் தந்தையுடன் அன்போடு ஆன்மீக உரையாடல் செய்வது நான் முழு வேளையும் சுபிட்சம் நிறைந்ததாக உணர்கின்றேன். எல்லைக்கு அப்பாற்பட்டு, சப்தத்திற்கு அப்பாற்பட்ட புத்தியின் தேவை முக்கியமாக உள்ளதால் தந்தை உங்களது நினைவினால் என்னை தயார் செய்து கொண்டு வருகின்றேன். யோகத்தையே முதன்மை காரியமாக்கும் முயற்சியில் உள்ளேன். தகுந்த துணையும் உதவியும் தந்தை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்கின்றேன். தந்தையின் நினைவும் தந்தையைத் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பதையும்
உணர்வினால் அனுபவம் கொள்கின்றேன். இது பயிற்சியே இயல்பாகவும் இயற்கையாகவும் சுபமான பாவனை, சுபமான விருப்பம் மேலோங்க செய்கின்றது. ஆத்மா, நான் சீத்தள தேவதையாகி வருகின்றேன். சத்திய தந்தையின் நினைவும் தொடர்பும் துணையும் தெய்வீக நடத்தைகளை நடைமுறையில் கொண்டு வந்து சேர்க்கின்றது. தந்தையிடம் முழுமையாக உண்மையுடன் நடந்து கொண்டு தந்தையின் சம்பூர்ண பாலனையில் தொடர்ந்து வளர்ப்பைக் கொண்டுள்ளேன். சிருஷ்டியில் எனது பாகத்தை நடித்தேன், நடித்துக் கொண்டிருக்கின்றேன். விசேஷமான பாகத்தை மீதமுள்ள வேளையும் நடித்து, இனிய பரந்தாம இல்லம் சம்பூர்ணமாகி திரும்ப அழைத்துச் செல்ல தந்தை என்னுடன் நீங்கள் இருக்கின்றீர்கள். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.